எஸ்டர்டே நைட் அகைன் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் க்ளோசிங் தான். பட் பெருசா இல்ல. மைனரான ரெட் க்ளோசிங். பட் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 நாள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்திருக்கு. அண்ட் ரீசன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் சின்னதா புல் பேக் இருக்கு. அண்ட் ஃபெட்டோடைய கமெண்ட்ரிக்கு அண்ட் அது எஸ்டர்டே பார்த்துருந்தோம். ஃபெட் சேர்மன் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஹைலி வேலிடா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸ் வந்து மைனர் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அண்ட் லைக்லி கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணி பார்த்தோம்னா, அரவுண்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனும் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த 50 ஆட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் போட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் டே உடைய லோ கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளுடைய பிளான்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரீவியஸ் டே உடைய லோ, அதாவது இந்த 25,027 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் வீக்காக இருப்பாங்க. செல் அண்ட் ரைஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கலையும் டேட்டாவும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. எஃப்ஐஆர் இருக்கட்டும், ப்ரோவாக இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து பேரிஷாக இருக்காங்க. வேறஸ் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேரிஷாக இல்லை. ஸோ மார்க்கெட் எஸ்டேஸோடைய லோ கீழே சஸ்டெயின் பண்ண போல வீக்காக தான் இருப்பாங்க. செல் அண்ட் ரைஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் சென்சஸோட எக்ஸ்பைரிக்கும் சேம் அதே பிளான் தான். எஸ்டேஸோடைய லோவை மார்க் பண்ணிங்க. அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 81,440 அண்ட் செகண்ட் டார்கெட் 81,040. ஸோ இந்த 2 லெவலும் நம்ம சென்செக்ஸில் எதிர்பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி சென்சஸோட எக்ஸ்பைரிக்கு எஸ்டர்டேஸோட லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, அண்ட் இது அப்கமிங் நெக்ஸ்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட் இதை டெஸ்ட் பண்ணுவாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. பிகாஸ் நீங்கள் நிஃப்டியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ரிடே மார்க்கெட்டோடைய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 ஆட் பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. அதை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு பெருசாக மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை. நீங்கள் ஈவன் விக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அரௌண்ட் 10 கிட்ட தான் அப் அண்ட் டவுனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கான பிளான் எஸ்டேஸோடைய லோ கீழே சஸ்டெயின் பண்ணக்குள்ள வீக்காக இருப்பாங்க. செல் அண்ட் ரைஸ் பண்ணியை யூட்டிலைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.